உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இப்பனா இது என்ன தெரியுமா, அல்வா மாதிரி வந்துருச்சு. ஆறி போன உடனே அவல் பாயாசம் தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு எதனால இந்த அவல் பாயாசம் செஞ்சேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். செம்ம சூப்பரா இருக்கு. நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்டியா செமையா சூப்பரா இருக்கு. நல்ல வாசமாவும் இருக்கு. இன்னைக்கு எங்களோட திருமண நாள். இரு மனமும் ஒரு மனதாய் இணைந்து இதயம் என்னும் காதல் சிறையில் நுழைந்து இல்லறத்தை நல்லறமாக வாழ்ந்து இன்று 8/11/2025 15 ஆண்டுக்கான திருமண நாளை வெற்றிகரமாக முடிக்கிறோம். அவள் பாயாசத்தோட தெய்வங்களின் அருளாசியுடனும் அன்பு உள்ளங்களின் நல்லாசியுடனும் இந்த ஆண்டிற்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் துவங்குகிறோம். இந்த நல்ல நாளையில இந்த அவல் பாயாசம் எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அவல் பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல நான் 100 கிராம் வெள்ளை அவல் தான் வச்சிருக்கேன். இங்க 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதும் 50 கிராம் ஜவ்வரிசி தான் நான் இதுல எடுத்திருக்கேன். நல்லா முத்து முத்தா நல்ல ஜவ்வரிசியா இருக்கு. இப்போ இதை அந்த கொதிச்ச தண்ணியில போட்டுடலாம். அடுத்ததா இந்த பக்கம் ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆனதும் 15 முந்திரி 10 உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். இதை அதுல போட்டு நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அடுத்ததா அதே எண்ணெய் சட்டியில இன்னொரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆனதும் அதுல இந்த 100 கிராம் அவளையும் அப்படியே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் பர்த்டேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேசரி தான் செய்யறோம், கேக்கு வெட்டுறோம். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா அவல் பாயாசம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போ இங்க ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வெந்ததும் நம்ம பொரிச்சு வச்ச அவலை இதுல போட்டுடலாம். போட்டு விட்டு அப்படியே விட்டுறாம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்படியே கலந்து விடுங்க, இல்லைன்னா அடியில பிடிச்சு போயிடும். அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது இங்க ஒரு தேங்காய் மூடி எடுத்து துருவி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அதை இறுக்க புளிஞ்சு பால் எடுத்துக்கலாம். இங்க அவ்வளோ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுல சுகர் போட்டுக்கலாம். நான் இதுல 1.5 டம்ளர் சுகர் போடுறேன். 1.5 டம்ளரும் 1/4 கிலோ அளவு போட்டிருக்கேன். இதை போட்டு விட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது அந்த சுகர் நல்லா கரையட்டும். இது கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதுல ஊத்திக்கலாம். இது கூட 5 ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது கூட நம்ம பொரிச்சு வச்ச திராட்சை முந்திரியை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இது ஆற ஆற நல்லா கெட்டியா போகும். அதனால கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம தனியா கொஞ்சமா தண்ணி ஹீட் பண்ணி அதுல ஊத்தி நம்ம கலந்துக்கலாம். இதுல தேவையான சுகர் நான் நிறைய போட்டிருக்கேன். எனக்கு சுகர் எங்க வீட்டுல எல்லாருக்குமே இதுல இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய போட்டா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பபிள்ஸ் வந்துருச்சு பாருங்க. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதனால நான் போட்ட சுகர் இன்னைக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. ஓகே, இனி நாம டேஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.